உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. மேசராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகப்பட்டது இந்த ஜூன் மாதத்தில் இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் முழுமையான முறையில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி என்னங்க நம்மளுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இப்போ உங்களுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க இந்த மேசராசி நண்பர்கள். இப்போ செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரிய பகவானும் இந்த குருவும் புதனும் 3 கிரகங்களும் இணைந்து நம்மளுக்கு பலன்கள் தரப்போகிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாவே இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற வேண்டிய செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருக்கிறவர் இப்போ 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா மாற்றம் தரப்போகிறாருங்க. இப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த செவ்வாய் பகவானும் கொடுக்க போகிறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் ஆட்சியும் இருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இப்போ சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. ராகு கேது பகவானும் பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. இப்போ இதனாலேயும் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு இதெல்லாம் மாற்றம் கொடுக்கறதுனால உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே என்ன மாற்றங்கள் முழுமையான முறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தாவே, இந்த சூரிய பகவான் புதன் பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல வருஷமான முறையில் தடையாயிட்டுருக்குதுங்க. எனக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகி போக மாட்டேதுங்க. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துக்களை பலவகையான பிரச்சனைகள் நான் சந்திச்சிட்ருக்குதுங்க. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஒரு நல்லது நடக்கலைங்க, நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகும். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு வகையிலையும் பஞ்சாயத்து வகையிலையும் சொந்த பந்தத்தவர்களை பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் இப்போ செவ்வாய் பகவானும் நீச்சம் பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த 3 கிரகமும் இணைந்ததுனால கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகும், நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த மாதமாகப்பட்டது பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் முழுமையான முறையில் தீர்க்க வேண்டிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் வாழ்வீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, புத்திரஸ்தானங்கிறது தடையாக இருக்குதுங்க. புத்திரஸ்தானம்ன்றது தடையாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சிங்க, 3 வருஷம் ஆகிடுச்சிங்க, 4-5 வருஷம் ஆகிடுச்சிங்க, எனக்கு தடைகளாக இருக்குதுங்க, கை கூடி வரலைங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனுங்க, எத்தனையோ மாந்திரிகம் போனுங்க, எத்தனையோ கோயிலுக்கு போனுங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு உள்ள ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு உள்ள புத்திர பாக்கியமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி அடுத்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவானும் உங்களுக்கு இந்த 2 கிரகமும் பரிமாற்றமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும், நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் நீங்கள் அனுபவிக்குவீங்க. சந்தோஷமான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு புத்திர பாக்கியம் பல வருஷமாக தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்குள்ளே புத்திர பாக்கியம் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதுக்கான முயற்சி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கைகூடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாவே இப்போ புதன் பகவான் ஆட்சியில் இருக்கிறாருங்க. இப்போ புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால
நம்ம நல்ல படிப்பு ஸ்தானத்தில் பசங்களுக்கு படிப்பு ஸ்தானம் இல்லைங்க, படிப்பு நல்லா இருக்குமா, இந்த மாதமாகப்பட்டது படிப்பு நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷமும் நல்ல ஒரு படிப்பு அமையும். புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதமும் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்க புதன் பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் படிப்பு ஸ்தானத்தில் ரொம்ப டல்லாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லபடியாக படிப்பாங்க. இந்த வருஷமும் நல்லபடியாக படிப்பாங்க. எனக்கு ராகு கேது பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க, குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதனாலே ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. அருமையான முறையில் கண்டிப்பாக மிக சிறப்பான முறையில் நல்லபடியாக படிச்சுட்டு வருவாங்க, நல்லா படிப்பாங்க பசங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேங்க, இந்த மாதம் எனக்கு படிப்பு ஸ்தானம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேங்க, அதனால் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான முறையில் தொழில் அமையும். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் சரி இந்த மாதத்துலையும் சரி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதமாகப்பட்டது அதுக்கான ஸ்டெப்பு முழுமையான முறையில் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 7ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய யோகங்கள் முழுமையாக இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறாங்க, பல வகையான பிரச்சனைகள் இருக்குதுங்க, ஆண் ஒரு இடத்துல பெண் ஒரு இடத்துல பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வச்சு பார்க்கும்போதுங்க செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் நீச்சம்பட்டு வர்றதுனாலே 6ஆம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி கணவனால் மன்னவருக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், மன்னவரால் மனைவிக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். எனக்கு இவங்களோட ஜாதகத்தில் மேசராசிக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி மனைவி பெண்களால் கணவருக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றங்கள் சந்திக்குவீங்க. எனக்கு கணவரால் மனைவிக்கு நல்லா இருக்கும், மனைவியால் கணவருக்கு நல்லா இருக்குது, கணவரால் மனைவிக்கு நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதமாகப்பட்டது ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவிக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழுவீங்க. இவங்களால் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அவங்களால இவங்களுக்கு ஒரு பலன்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் இந்த மாதமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வாழ்வீங்க, வளர்ச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து காசு போட்டிருக்குறேங்க, எனக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு லாபத்தை நீங்கள் அடையலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து குடும்பத்துலேயும் ஒரு ஒற்றுமை நிம்மதி இல்லாமல் இருக்கிறேங்க, குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறேங்க, குடும்பத்திலே ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறேங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக நிம்மதியாக எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் வாழுவோமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களும் உங்களுக்கு விலகி போகும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளர்ச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னாவே தொழில் இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிப்போமா. மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்தாவே தொழிலில் பல வகையான நஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, எது எடுத்தாலும் நஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு. போன மாதத்தில் கண்டிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு பலன்கள். இந்த மாதம் கண்டிப்பாக போன மாதம் சம்பாதிக்காத காசுகள் பணங்கள் இந்த மாதம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எனக்கு வந்து வச்சு பார்க்கும்போது சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதனால் தொழில் கண்டிப்பாக ஒரு லாபத்தை பெறுவீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இந்த மாதம் சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் அடைவீங்க,
4 பேர்த்துக்கு முன்னாடி சந்தோஷமான முறையில் போன மாதம் சம்பாதிக்கலை, இந்த மாதம் நான் 10 ரூபா சம்பாதிச்சேன், நான் நல்லா இருக்கிறேங்க, பரவாயில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு பலன்கள் அனுபவிக்குவீங்க, நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக போன மாதம் சம்பாதிக்காது இந்த மாதம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி இப்போ ராகுகேது பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. அடுத்தது வந்து ராகுகேது பயிற்சி ஆகிருக்கு, குரு பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மிக அற்புதமான முறையில் சம்பாதிப்பீங்க. 10 ரூபா நல்லது நடக்கும், நல்லது படைய சம்பாதிப்பீங்க, நல்லது நடக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு லாபங்கள் இந்த 7ஆம் தேதி ஜூன் மாதம் மேலே 7ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பலன் அனுபவிக்கும் இந்த ஜூன் மாதத்தில். அதுவும் இல்லாமல் இந்த வருஷத்துமே நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ சனி பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. சனி பயிற்சியால் எங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு குழப்பமாக இருந்திருப்பீங்க, கவலைப்படாதீங்க, அந்த குழப்பம் வேண்டாம். கண்டிப்பாக 7 சனி நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. பெரிய லெவலில் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் இருந்தாலும் பனி போல் அந்த பிரச்சனைகள் விலகி போகும். சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்குமோ தவிர கெட்டது நடக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே சனி பகவான் பார்த்து ரொம்ப பயந்துருப்பீங்க, ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் சாதிக்க போகிறீங்க. அவராலேயே நீங்கள் சனி பகவான் பயிற்சியாலேயே நீங்கள் சாதிக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த மாதமும் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நல்லபடியாக பலன்கள் அனுபவிக்குவீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் திருமணங்கள், திடீர் யோகங்கள் அமையும். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.